அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ஹேபிட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்டீஃபன் கோவே எழுதின தி 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் புக்ல இருந்து இதில் 3 ஹேபிட்ஸ் முடிச்சிருக்க ஸ்டேஜில் 4th ஹேபிட் என்னன்னு பார்க்கலாம். அது பார்த்தோம்னா திங்க் வின் வின். இந்த திங்க் வின் வின் என்னன்னா, ஒரு விஷயம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா அந்த ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல் ஆக்ஷன் அதில் கொடுக்கணும். அதுக்கு ஒரு விஷயம் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு விட்டுறக்கூடாது. நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். வெல்கம் டு த மைண்ட் ஜோன். நான் சௌஜி. வின் வின் தியரி என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஹேபிட்ல பார்த்துருந்தோம்ல, வேல்யூ இம்பார்ட்டன்ட், அதுக்கு மேக்ஸிமம் எஃபர்ட் போடுறதுன்னு. எஸ், இதில் வேல்யூக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும் போது நம்ம லைஃப்பில் மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா. இதுலேயும் பாசிட்டிவிட்டின்னு ஒரு கேரக்டர் உருவாகுது. ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தா கொலாபரேட்டிவ் மைண்ட் செட். கொலாபரேஷன்னா எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். கொலாபரேஷன்னா நம்மளை வச்சு மட்டுமே இல்லாமல் மற்றவங்களோட ஒப்பீனியனேட்டடாக மூவ் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் ஒரு புது ப்ராடக்ட் மார்க்கெட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. அந்த ப்ராடக்ட் உங்கள் கைண்ட் ஆஃப் நேச்சருக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகுது. உங்கள் கைண்ட் ஆஃப் பீப்புள் மட்டுமே அந்த ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்களே தவிர மற்றவங்களுக்கு அதோட யூசஸ் தெரியாது. அப்போ நீங்கள் வேறு கைண்ட் ஆஃப் நேச்சர் பீப்புள் கிட்ட உங்கள் ப்ராடக்ட்ஸ் கொடுத்து வேறு கைண்ட் ஆஃப் பீப்புள் கிட்ட இதோட யூசஸ் சொல்றது. நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா, மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ் அண்ட் சக்சஸ். இந்த டாபிக் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ்ல இருக்க பார்ட்னர்ஸ்க்கோ இல்லை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கோ ஆனது. ஆனால் நம்ம வேலை பார்த்தோன்னா நமக்கும் நம்மளை நம்பி ப்ராடக்ட்ஸை நம்பி வாங்குறவங்களுக்கானது. நமக்கு பைசா வேணும்னு அவங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வேணும்ல. சும்மா ஏதோ பைசா வருதுன்னு நம்மளை ஏதோ ஒரு ப்ராடக்ட்ஸை தூக்கி கொடுத்துட முடியாது. அவங்களும் ஏதோ ஒன்றுன்னு வாங்கிட்டு போக மாட்டாங்க. இட்ஸ் சார்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் பீப்புள். மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ் சக்ஸஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த தேர்ட் டாபிக் என்னன்னு பார்த்தா, பில்டிங் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் டிக்னிட்டி அண்ட் ரெஸ்பெக்ட் இருந்தால் மட்டும்தான் அது நீடிக்கும். அண்ட் இந்த ஸ்ட்ராங் ஃபோர்ஸ்க்கு மற்றவங்க நீட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுறது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்கள் கடைக்கு போகிறீங்க, துணி எடுக்க. அங்கே நிறைய துணி இருக்கும். அங்கேருந்து உங்களுக்கு என்ன துணி வேணுமோ அந்த துணியை எடுக்கணும். அது உங்களுக்கு ஃபிட் இருக்கோ இல்லையோ, இல்லை நீங்கள் போய் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணுவீங்களோ, ஆனால் அங்கே துணியை தான் எடுக்கணும். இந்த விஷயத்துக்கும் ஒரு டிசைனர் கிட்ட போய் கொடுத்து வாங்கிட்டு வரும்போது ஃபிட்டா எடுத்துட்டு வரதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இங்க பார்த்தா இந்த டிசைனர் கூட ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் உருவாகுது. அவ்வளவுதான் 3 பாயிண்ட்ஸ் இதுல எல்லாருக்கும் காமனா தெரிஞ்சதுன்னா. இருந்தாலும் இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னை யோசிக்க வைக்குது. என்னன்னா, நம்ம ஒன்று பண்றோம்னா நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் பார்க்க கூடாது. நம்ம பர்சனலா ஓகே, பட் பிஸ்னஸ்லயோ இல்லை ஒர்க்லயோ நான் சொல்றது. ஓகே, 4th ஹேபிட்டும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல 5th ஹேபிட்டோட வரேன். Bye everyone.